ஹலோ! நம்ம சேனல்ல லைவ்ல பார்த்தீங்கன்னா, மட்டன் பிரியாணி தாங்க செஞ்சிருந்தேன். ஆனா, ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டும் தான் மட்டன் சேர்த்துருந்தேன். அது என்ன சொதப்பல் ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் வேகறதுக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 விசில் மட்டும் போதும். கரெக்ட்டா வெந்திருக்கும் அப்படின்னு நெனச்சு தான் நான் வந்து மட்டன் நம்ம அதாவது கிளீன் பண்ணும்போதே நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? சாஃப்ட்டா இருக்கிறத வச்சு நம்ம கணக்கு பண்ணிடுவோம். ஓ! மட்டன் வந்து நல்லா வெந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இன்னைக்குன்னு பார்த்து மட்டன் பார்த்தீங்கன்னா 4 விசில் தாங்க விட்டுருந்தேன். சரி வெந்திருக்கும்னு பார்த்து செஞ்சா, கிட்டத்தட்ட 1 1/2 மணி நேரமா இந்த 1/2 கிலோ அரிசி, 1/2 கிலோ மட்டன வச்சு செஞ்சேன் பார்த்தீங்களா? நல்லா வச்சு செஞ்சுடுச்சுங்க இந்த மட்டன் பிரியாணி. வேகவே இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 17 விசில் இருக்குங்க. அத போட்டு வேக வச்சுட்டு, இப்பதாங்க நான் செஞ்சே முடிச்சேன் மட்டன் பிரியாணி. ஸோ ஆனா டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ரைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதில என்ன ஒரு சொதப்பல் மட்டும் பார்த்தீங்கன்னா, மட்டன் மட்டும் வேகறதுக்கு நான் வந்து விசில் வந்து 4 விசில் விட்டேன். ஆனா கரெக்ட்டாவே வேகலைங்க. அது மட்டும் தான் இதில ட்ராபேக். மிச்சப்படி மட்டன் பிரியாணி நல்லா சூப்பர் டேஸ்டியா வந்துச்சு. இதோட ஃபுல் ரெசிபி இப்ப வேணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம நம்ம லைவ்ல இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் புடிச்சிருந்தா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லைவ்ல பார்க்கலாம். பை பை.